ஹலோ எவ்ரிபடி. நம்பர்ஸ்னு ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் டிவி ஷோ இருக்கு. அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் கேஸை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சீரியல் கில்லரை பிடிக்க மேத்ஸ், ஆமா கணக்கு, எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு பார்க்கலாமா? ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு சீரியல் கில்லரோட வீடு, இல்ல இன்னும் சரியா சொல்லணும்னா அவனோட அட்ரஸ் வெறும் நம்பர்ஸ் வச்சு மேத்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? என்னடா அது இம்பாசிபிளா தோணுதா? வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். சோ கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டி. ஒரு சீரியல் கிரிமினல் மொத்த ஊரையும் நடுங்க வச்சிட்டு இருக்கான். FBI எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா கேஸ்ல ஒரு சின்ன ப்ராக்ரஸ் கூட இல்ல. அவங்க ஒரு டெட் எண்ட்ல வந்து நிக்கறாங்க. இதுதான் FBI ஃபேஸ் பண்ற பெரிய சேலஞ்ச். பாருங்க, மொத்தம் 13 கிரைம் சீன்ஸ் நடந்திருக்கு. ஆனா அந்த லொகேஷன்ஸ்க்கு நடுவுல ஒரு கனெக்ஷனே இல்ல. எல்லாமே கம்ப்ளீட்டா ரேண்டமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அவங்களோட ட்ரெடிஷனல் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. இதுக்கு மேல அந்த கில்லர் இப்போ கொலை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். நிலைமை ரொம்பவே சீரியஸ் ஆகிடுச்சு. இந்த நேரத்துல தான் நம்ம கதையோட ஹீரோ உள்ள வராரு. அவர் பேரு சார்லி எப்ஸ், ஒரு பிரில்லியன்ட் மேத்தமெட்டிஷியன். போலீஸ் திணறிட்டு இருக்கிறப்போ அவர் சொல்றாரு, இந்த கேஸ ஒரு மேத் ஆங்கிள் பார்த்தா இந்த கியாஸ்குள்ளேயும் ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சு சொல்யூஷனை கொண்டு வர முடியும்னு அவர் நம்புறாரு. இதுதான் சார்லியோட பிலாசபி. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடியும் நம்பர்ஸ் இருக்கு. மனுஷங்க எடுக்கிற கியாட்டிக் முடிவுகளுக்கு பின்னாடி கூட ஒரு மேத்தமேட்டிக்கல் பேட்டர்ன் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா எவ்ரிதிங் இஸ் நம்பர்ஸ். போலீஸ்க்கு புரியுற மாதிரி சார்லி ஒரு செம்மையான அனலாஜி சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு கார்டன் ஸ்ப்ரிங்க்லர் ஓடிட்டு இருக்கு. அதிலிருந்து அடுத்த தண்ணி சொட்டு சரியா எங்க விழுன்னு ப்ரெடிக்ட் பண்றது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் இல்லையா? ஆனா தரையில விழுந்த எல்லா தண்ணி சொட்டுகளையும் அந்த ஒட்டுமொத்த பேட்டர்னையும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்க்லர் எங்க இருக்குன்ற எக்ஸாக்ட் லொகேஷனை நம்மள கால்குலேட் பண்ண முடியும். சோ இங்க பாயிண்ட் என்னன்னா, சார்லியோட கோல் அடுத்த அட்டாக் எங்க நடக்கும்னு ப்ரிடிக்ட் பண்றது கிடையாது. அதுக்கு பதிலா நடந்த கிரைம் சீன்ஸை வச்சு அந்த ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி இந்த கில்லரோட பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின், அதாவது அவனோட வீடு இல்லனா பேஸ் ஆஃப் ஆபரேஷன்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். சரி, அப்போ அந்த கில்லரோட ஹிடன் பேட்டர்ன் என்ன? அதை கண்டுபிடிக்க சார்லி என்னென்ன மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணாரு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். முதல் கான்செப்ட் பஃபர் ஜோன். ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு கிரிமினலும் தான் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல கிரைம் பண்ண மாட்டான். ஏன்னா தேவையில்லாம போலீஸ் அட்டென்ஷனை தான் பக்கம் இழுக்க யார விரும்புவா? இந்த சேஃப் ஏரியா தான் பஃபர் ஜோன். ரெண்டாவது டிஸ்டன்ஸ் டேக்கே. இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சைக்கலாஜிக்கல் பிரின்சிபிள் தான். ஒரு கிரிமினல் தன் வீட்லேருந்து எவ்வளோ தூரம் டிராவல் பண்றானோ அந்த அளவுக்கு அவன் செய்யற கிரைமும் ரொம்ப இன்டென்ஸா, அதாவது ரொம்ப வயலன்ஸோட பிளான் பண்ணி செய்யப்படுறதா இருக்கும். இங்கேதான் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது தான் உண்மையான ரேண்டம் பேட்டர்ன். அதுல கிளஸ்டர்ஸ் இருக்கும், கேப்ஸ் இருக்கும், பார்க்க ஒரு மாதிரி மெஸ்ஸியா தெரியும். ஆனா ரைட் சைட்ல இருக்கிறது மனுஷங்க ரேண்டமா இருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது உருவாக்குறது. பாத்தீங்களா எப்படியெல்லாம் ஈவன்லி ஸ்பேஸ்டா இருக்குன்னு? நம்ம கில்லர் கூட ரேண்டமா கிரைம் பண்றதா நினைச்சு உண்மையில ஒரு நான் ரேண்டம் பேட்டர்னை உருவாக்கிட்டான். அதுவே அவனை காட்டி கொடுத்துருச்சு. ஸோ இந்த பஃபர் ஜோன், டிஸ்டன்ஸ் டிகே மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் வச்சு சார்லி ஒரு ஈக்குவேஷனை உருவாக்குறாரு. அண்ட் தன்னோட முதல் ரிசல்ட்டை FBI கிட்ட கொண்டு போறாரு. சார்லியோட முதல் கால்குலேஷன் படி 87% சர்டனிட்டியோட அந்த கில்லர் சில்வர் லேக் அங்கிற ஏரியால தான் இருக்கான்னு வருது. FBIக்கு ஒரு ஹாட் ஜோனே ஒரு பின் பாயிண்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை, அந்த ஹாட் ஜோன் தப்பு. FBI அந்த ஏரியாவை சல்லடை போட்டு தேடியும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. இன்னும் மோசம் என்னன்னா, இந்த கேப்ல அந்த கில்லர் மறுபடியும் ஒரு கொலை செஞ்சுட்டான். இங்கதான் கேஸ்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வருது. சார்லி ரியலைஸ் பண்றாரு, the math wasn't wrong, it was the data. அதாவது கணக்கு தப்பாகல, கணக்குக்கு கொடுத்த டேட்டா தப்பா இருந்திருக்கு. அப்போ அந்த டேட்டால அப்படி என்ன தப்பு நடந்துச்சு? அதை சரி செஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு? வாங்க பார்க்கலாம். அந்த தப்புக்கு காரணம் விக்டிம் நம்பர் 12 கேரன் சில்பருங்கிற ஒரு பெண். அவங்க போலீஸ் கிட்ட ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்காங்க. அவங்க அட்டாக் ஆன உண்மையான லொகேஷனை மாத்தி சொல்லிட்டாங்க. ஏன்? ஏன்னா அந்த நேரத்துல அவங்க தன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா யாருக்கும் தெரியாம மீட் பண்ண போயிருக்காங்க. அந்த விஷயத்த மறைக்கத்தான். இந்த ஒரே ஒரு தப்பான டேட்டா பாயிண்ட் மொத்த கால்குலேஷனையும் தலைகீழா மாத்திருச்சு. உண்மையை கண்டுபிடிச்ச FBI இப்போ கரெக்டான அட்டாக் லொகேஷனை சார்லி கிட்ட கொடுக்கறாங்க. சார்லி அதே ஈக்குவேஷன்ல இந்த புது சரியான டேட்டாவை போட்டு மறுபடியும் ரன் பண்றாரு. இப்ப பாருங்க மேஜிக்க. அந்த கரெக்ட் டேட்டாவை யூஸ் பண்ணதும் கால்குலேஷனோட சர்டனிட்டி 87%ல இருந்து நேரா 96%க்கு ஜம்ப் ஆகுது.
வாவ்! இப்ப அவங்க கையில ஒரு புது, இன்னும் சின்ன, ரொம்ப ரொம்ப ஆக்யூரேட்டான ஒரு ஹாட் ஜோன் இருக்கு. சோ இந்த ஒட்டுமொத்த கேஸ்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், என்னென்ன கீ டேக்அவேஸ் இருக்கு பாப்போமா? இந்த நம்பர்ஸ் கேஸ் நமக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. ஒன்னு, பார்க்கறதுக்கு ரொம்ப கியாட்டிக்கா இருக்கிற விஷயத்துக்குள்ள கூட மேத் ஒரு ஆர்டரை கண்டுபிடிக்க முடியும். 2, மனுஷங்களோட பிஹேவியர், அது ஒரு கிரிமினலோட பிஹேவியரா இருந்தா கூட அதுக்கும் சில ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன்ஸ் இருக்கு. 3, இது ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட உலகத்திலே பெஸ்ட் மாடல் இருந்தாலும் நீங்க கொடுக்கிற டேட்டா சரியில்லைன்னா வர்ற ரிசல்ட்டும் தப்பா தான் இருக்கும். கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்னு சொல்றது இதுதான். கடைசியா சில சமயம் ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு புது பார்வை தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற பிரச்சனைய கூட சால்வ் பண்ணும். சோ யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம கண்ணுக்கு தெரியாம இந்த நம்பர்ஸ் இன்னும் என்னென்ன உண்மைகள் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கு. லெட் மீ நோ வாட் யூ திங்க். அடுத்த பகுதியில சந்திப்போம்.